ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் நூடுல்ஸ் வீட்லேயே எப்படி சூப்பராக பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு நூடுல்ஸை வந்து அப்படியே போட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 3 to 4 மினிட்ஸ் நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நூடுல்ஸ் வெந்ததுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்றி இதை நல்லா அலாசி தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி கண்ணாடி பதம் வரும் வெங்காயம், அந்த டயத்தில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் வந்து லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வரப்போ மிளகாய் வந்து விதையில்லாமல் போட்டுக்கோங்க. இது கூடவே இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், அது 1 கப் பீன்ஸ், 1 கப் கேரட், இது கூடவே ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது மூணுமே வந்து மஷ்ரூம்லேருந்து வந்துச்சு இல்லையா, அந்த தண்ணியிலே நல்லா வந்து வெந்து வரும். இது வெந்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் எடுத்து நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க. இது நல்லா பெரண்டு வந்ததுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணி நல்லா ஒரு நிமிஷம் வரைக்குமே நல்லா வந்து இதை பெரட்டி விடுங்க. இது நல்லா பெரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா நூடுல்ஸ், அதை வந்து பச்சை தண்ணி ஊற்றி அலாசிட்டு எடுத்து போடுங்க. இது நல்லா நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்பவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு இதை நீங்கள் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான மஷ்ரூம் நூடுல்ஸ் வீட்லேயே ரெடி ஆயிரும். இது வந்து நீங்கள் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா எல்லோரும் எந்த ஹோட்டலில் வாங்கினது அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வந்து சேனல் அப்டேட், இனிமேல் மஹாஸ் கிச்சன் அண்ட் ஹெல்த் வந்து தி குக்கிங் புக் தமிழ் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க.